ஏன்னா இப்ப ஊழல் ஒழிப்பு பத்தி பேசியிருக்கீங்க. புதுசா கட்சி தொடங்குறவங்களோ இல்ல ஏற்கனவே அரசியல் கட்சி தொடங்குனவங்களோ கட்சி தொடங்கும் போது பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போய் அதே ஊழல்ல ஐக்கியமாயிடுறாங்க. நீங்க எப்படி இந்த ஊழல் ஒழிப்பீங்க? மன்னன் எவழி குடிகள் எவழி, தலைவன் எவழி, அப்படிதான் மக்கள். நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்துட்டேன்னா அது நடக்காது. நீ ஊழல் லஞ்சம் பெற்றுட்டேன்னா பணி இடைநீக்கம், பணியிட மாற்றம் இல்ல, நிரந்தர பணி நீக்கம். வெளியில போ, உன் சான்றிதழ் செல்லாது, மதிப்பை இழந்துருது உன்னுடைய கல்வி சான்றிதழ்னு போட்டா ஒரு 10 பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நின்றும். எப்படி தடுப்பேன்னா வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமா. இப்போ இந்த சாலையை போட 500 கோடி ஒதுக்கி இருக்கேன்னா 500 கோடி ஒதுக்கி இருக்கேன்னு தெரியும். உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த தகவல் வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியாம திருட முடியாது. டென்மார்க் இந்த வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சமற்ற நாடா இருக்குது. நியூசிலாந்து வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் நல்ல நிர்வாகம் செய்யற நாடா தெரியுது. அப்ப அந்த நிர்வாக முறையை நம்ம பின்பற்றுவோம்ங்கிறோம். உனக்கு தான் எல்லாமே நான் கொடுத்துறேனே. உனக்கு கல்வி கொடுத்துறேன், தரமான போக்குவரத்து கொடுத்துறேன், குடிநீர் கொடுத்துறேன், மருத்துவம் கொடுத்துறேன். என்ன உனக்கு பிரச்சனை? நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா மக்கள் தேவைக்கு அதிகமா பணம் ஈட்டணுங்கிற அவசியம் போயிடும். அதனால தானே ஊழல் லஞ்சம் செத்து ஒளிஞ்சிரும்.